நம்ம வாழ்க்கையில ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, Google ஓப்பன் பண்ணுவோம். அப்படி Google ஓப்பன் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட்டு ஷோ விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விக்கிபீடியா தான். ஸோ இந்த விக்கிபீடியானா என்ன? விக்கிபீடியாவ யார் உருவாக்குனா? அது எப்படி வேலை செய்யுது? அதில இருக்கிற தகவல் எல்லாமே உண்மையான்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. விக்கிபீடியானா என்ன? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விக்கிபீடியா ஒரு ஃப்ரீ ஆன்லைன் என்சைக்ளோபீடியா. அதாவது உலகத்தில இருக்கிற எல்லா தகவலுமே ஒரே இடத்துல இருக்கும். ஹிஸ்ட்ரி, சயன்ஸ், டெக்னாலஜி, செலிபிரிட்டீஸ் இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். இது யார் வேணுமானாலுமே சர்ச் பண்ணலாம். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது முற்றிலுமே ஃப்ரீ. யார் வேணாலும் எடிட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த விக்கிபீடியா. இந்த விக்கிபீடியாவ யார் உருவாக்குனான்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் இருக்காங்க. ஜிம்மி வேல்ஸ் இன்னொன்னு லாரி சங்கர். இவங்க 2 பேர் தான் இத உருவாக்குனாங்க. 2001ல இத லான்ச் பண்ணாங்க. ஸோ இத லான்ச் பண்ண நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துல இருக்க எல்லாருக்குமே நாலேட்ஜ் வந்து ஃப்ரீயா கிடைக்கணும். ஸோ அப்படின்ற நோக்கத்துக்காக தான், ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இத உருவாக்குனாங்க. இப்ப இந்த விக்கிபீடியா எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். விக்கிபீடியா ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். யார் வேணுமானாலும் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம். யார் வேணுமானாலும் ஆர்டிகிள் எழுதலாம். யார் வேணுமானாலுமே பழைய கன்டென்ட்ட எடிட் பண்ணலாம். இங்க நீங்க ஒண்ணு கேட்கலாம். பழைய கன்டென்ட் யார் வேணாலும் எடிட் பண்ண முடியும்னா, யாராச்சும் ராங் இன்ஃபர்மேஷன் குடுப்பாங்களே! அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதுக்கு தான் தௌசண்ட்ஸ் ஆஃப் எடிட்டர்ஸ் இவங்க வச்சிருக்காங்க. அவங்க தௌசண்ட்ஸ் பேருமே கண்காணிப்பாங்க. யார் ராங் இன்ஃபர்மேஷன் குடுத்தாங்கன்னா, அத ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால தான் விக்கிபீடியா இன்னுமே ட்ரஸ்டபுளா இருக்கு. நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ விக்கிபீடியால கிட்டத்தட்ட 6+ மில்லியன் ஆர்டிகிள் இருக்குது. அது மட்டும் இல்லாம 300+ லாங்குவேஜ்ல அவைலபிளா இருக்குது. அது மட்டும் இல்லாம டெய்லி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள்ஸ் யூஸ் பண்றாங்க. நீங்க ஒண்ணு பார்த்தீங்கன்னா தெரியும். மத்த வெப்சைட்ல போனீங்கன்னா சைட்ல ஆட்ஸ் விளம்பரம் ஷோ ஆகும். ஆனா இந்த விக்கிபீடியால விளம்பரமே ஷோ ஆகாது. ஸோ விளம்பரமும் ஷோ ஆகாது. இது ஃப்ரீயாவும் குடுக்குறாங்க. ஸோ அப்ப எப்படி விக்கிபீடியா மணி ஏர்ன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி டொனேஷன் மூலியமா தான் விக்கிபீடியா மணி ஏர்ன் பண்றாங்க. விக்கிமீடியா ஃபவுண்டேஷன் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஸோ அது மூலியமா தான் இந்த டொனேஷன் மூலியமா தான் இவங்க வந்து மணிய ஏர்ன் பண்றாங்க. ஸோ இவ்வளோ தான் விக்கிபீடியாவோட மொத்த டீட்டெயில்ஸுங்க. ஸோ விக்கிபீடியா இந்த விஷயம் யூஸ் பண்ண ஆச்சுன்னா ஸோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட டெக் சீக்ரெட் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.